ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டோக்கன் அப்படிங்கிற டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், வேறு ப்ரோக்ராம் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி இந்த செஷனில் அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாஜிக், எப்போதுமே ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய லாஜிக் தான். ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டு அந்த நம்பரை ஈவனா இல்லை ஆடான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக். லாஜிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம அதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டரை ஒன்று பார்த்தோம். அதாவது வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1 இஃப் கண்டிஷன் எல்ஸ் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி. இதுக்கான சின்டாக்ஸ் எப்படி சொல்லலான்னு பார்த்திங்கன்னா, அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு variable is equal to true value if condition else false value. இந்த மாதிரி சொல்லலாம். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கும் நம்ம இந்த ப்ரோக்ராம் வழியாக ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருவோம். அதே சமயத்தில் டோக்கன்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் வச்சு, எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சு அதில் ஒரு இன்டீஜர் நம்பரை நம்ம இன்புட்டாக வாங்குற மாதிரி பார்க்குறோம், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எம்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், அதுதான் கண்டிஷன் ஆப்ரேட்டருக்கான ஸ்டெப்பு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆடுன்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். எப்போன்னு பார்த்திங்கன்னா இஃப் x% to not equal to 0. நாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். உங்களுக்கு அந்த ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் இருக்கும், நாட்டுங்கிறதுக்கான சிம்பிள் எக்ஸ்க்ளமேஷன். ஸோ இஃப் நாட் ஈக்குவல் 0 எல்ஸ் ஈவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கான ஸ்டேட்மெண்ட். இதை யூஸ் பண்ணி ஆடா ஈவனான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி, அந்த ஆடாக இருந்ததுன்னா அந்த ஆடுங்கிற மெசேஜ் எம்ங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி ஆடு இல்லைன்னா ஈவன்கிற மெசேஜ் போய் எம்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். நம்பர் இஸ் எம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அந்த மெசேஜை ஸ்டோர் பண்ணுறோம். ஆடுங்கிற மெசேஜ் ஸ்டோர் ஆகணுமா இல்லை ஈவன்கிற மெசேஜ் ஸ்டோர் ஆகணுமா எம்ங்கிற வேரியபிளில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் எதெல்லாம் இப்போ வரிசையாக டோக்கன் சப்யூனிட் சொல்லி பார்க்கலாம். எக்ஸுங்கிறது வேரியபிள், எம்ங்கிறது வேரியபிள்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எது லிட்ரல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா x% 2ன்னு கொடுத்துருப்போம். 2 கான்ஸ்டன்ட் இல்லை லிட்ரல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ், எதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்கள், இஃப்பு எல்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ். அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பராந்திசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கமா யூஸ் பண்ணியிருக்கோம், கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீலிமிட்டர்ஸில் வரும். அடுத்த இன்னொரு லாஜிக், மேத்தமேட்டிக்கல் லாஜிக் பார்க்குறோம். இதை நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் கீழே நான் அந்த மெசேஜாக கொடுக்குற ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது நம்ம இந்த ப்ரோக்ராம் எதுக்காக செஞ்சுருக்கோம் அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். டோக்கன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி தான் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும், எதெல்லாம் டோக்கன்ஸ்னு சொல்லி. என்ன லாஜிக்னா ஆட் ஆர் ஈவன் அப்படிங்கிற இந்த லாஜிக் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எழுதிட்டு இப்போ நம்ம இதில் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும், எது ஐடென்டிஃபையர், எது கான்ஸ்டன்ட், எது கீவேர்டு, எது டீலிமிட்டர், எது ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ இன்னொரு லாஜிக் இதே மாதிரி நம்ம எழுதி பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டு அதை பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம எந்த கண்டிஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கண்டிஷன் ஆப்ரேட்டரை திரும்ப எழுதி பார்க்குறதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இந்த ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள், சேம் வேரியபிள் எக்ஸ்னே வேரியபிள் வச்சுருக்கோம். அதில் ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்தது எம் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ், எம்ங்கிற வேரியபிளில் பாசிட்டிவ்ங்கிற மெசேஜ் ஸ்டோர் ஆகும். எப்போன்னு பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால். இந்த 0 எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்போ நம்ம பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை 0 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறோம், மெசேஜ்லேயே பாசிட்டிவ் ஆர் 0ன்னு கொடுத்துட்டோம். அப்போ பாசிட்டிவ் ஆர் 0ங்கிற மெசேஜ் எம்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா
எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இஃப் கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில். இல்லைன்னா என்ன மெசேஜ் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ங்கிற மெசேஜ். எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் பாசிட்டிவ் ஆர் 0ங்கிற மெசேஜ் ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா நெகட்டிவ்ங்கிற மெசேஜ் எம்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதை நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக நம்பர் இஸ் கமா எம்னு சொல்லி அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ இந்த லாஜிக் வந்து நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் லாஜிக் நம்பரை இன்புட்டாக வாங்கி பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணுறதுக்கு. இதை எதை யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டோக்கன்ஸை செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டோக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எம்எல்லாம் டோக்கன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலாம் ஒரு கான்ஸ்டன்ட்டு, அது லிட்ரல்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் பெராந்திசிஸ் கமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சுவேஷன் மார்க், அதை டீலிமிட்டர்னு சொல்லிக்கலாம். கீவேர்ட்ஸ் இஃப் எல்ஸ் எல்லாம் கீவேர்ட். அது மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு ஆப்ரேட்டர் இருக்குது, ஈக்குவல் டுன்னு ஆப்ரேட்டர் இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, 2 ப்ரோக்ராம் நம்ம கொடுத்து அது வழியாக நம்ம டோக்கன்ஸாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த ஒவ்வொருக்கும் நம்பரும் நம்ம பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர் கொடுத்து பாசிட்டிவ் ஆர் 0ங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திரும்ப சேம் ப்ரோக்ராமை ஒரு 0 வேல்யூவை கொடுத்தா நம்ம 0ங்கிற மெசேஜ் பாசிட்டிவ் ஆர் 0ங்கிற மெசேஜ் வரும். சரி, அதே மாதிரி திரும்ப அந்த சேம் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். இப்போ நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம் -45ன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு மெசேஜ் காட்டுது. ஸோ 3 விதமான வேல்யூஸும் நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். இதை நம்ம டோக்கன்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிளாகவும் வச்சுக்கலாம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஆட் ஆர் ஈவன்ங்கிற ப்ரோக்ராம் லாஜிக்கான எக்ஸாம்பிளாகவும் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி 3 விதமான பர்பஸ்ஸு இது ஒரே ப்ரோக்ராமில் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரோக்ராமை செஞ்சு பார்த்து சிஸ்டமில் ஃபீட் பண்ணி பார்த்து எழுதி பார்த்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.